சமைச்சிட்டு இருக்கீங்க? உப்புமா. எப்ப பாரு உப்புமாவே சமைச்சிட்டு இருக்கீங்களா அம்மா? அப்பாக்கும் பிள்ளைக்கும் இதே வேலையா போச்சு. ஒழுங்கா சமைக்கிறத சாப்பிட்டுட்டு ஓடி போயிடுங்க. என்ன மட்டும் திட்டிட்டு இருக்க, அப்பாவை திட்டுறதே இல்ல. போமா. போலீசார் வந்து சிறுமியிடம் விசாரித்தனர். பைக்கில் வந்த 5 பேர் தன்னை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறினார். அதிர்ச்சி அடைந்த போலீசார் சிறுமியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். டாக்டர்கள் பரிசோதனை மீது எந்த ஒரு காயங்களோ அடையாளங்களோ போலீசார் சிறுமியிடம் மீண்டும் விசாரணை. போயிட்டு வராமா? ஹலோ, எங்க பாப்பா இன்னும் டியூஷன்ல இருந்து வரலங்க. நான் டியூஷனுக்கு போய் பார்த்தேன், அவ டியூஷனுக்கே வரலன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க கொஞ்சம் தேடி பாருங்களேன். அவ இன்னும் வரல வீட்டுக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி. நிறைய தேடிட்டேன், எங்கேயும் கிடைக்கல. நீ பயப்படாதே, போலீஸ் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரேன். நீ போடா நீ போடா ஒரு 2 மணிக்கே போச்சுடா. சொன்னேன்லடா. ஏய் மச்சான், யாரோ வருதுடா. ஏய் வா, இங்க போடா. மச்சான் வா மச்சான் வா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன் சார். இங்கே ஒரு டெட் பாடி இருக்குது சார். சார் என்ன பண்ணணும்னு தெரியுது சார். நீங்கள் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தது? ஆமாம் சார். ஏட்டு அந்த பொண்ணு ஃபோட்டோ இருந்துச்சுல்ல, காமிங்க அவருக்கு. சார் இந்த ஃபோட்டோவை பாருங்கள், உங்கள் பொண்ணு. ஆமாம் சார். சாரி டு இன்ஃபார்ம் சார், உங்கள் பொண்ணை 4 பேர் கடத்தி வெயிட் பண்ணியிருக்காங்க சார். எங்களாலும் உங்களோட பொண்ணை காப்பாற்ற முடியல. சாரி சார். ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கும் இங்கு ஒரு பெண் சூறையாடப்படுகிறாள். வீதிக்கு வந்த கதைகள் சில, வீதிக்கே வராமல் விதியே என நொந்த கதைகள் பல. குற்றத்தை தடுக்க போக்சோ சட்டம், எச்சரிக்கை காவல் செயலிகள் என இத்தனை இருந்தும் என்ன பயன்? ஏறு வரிசையில் ஏறுகிறதே பாலியல் குற்றங்கள். இந்த குற்றத்தில் மட்டும்தான் நிரபராதியை பார்த்து கேள்வி கேட்கிறது இந்த சமூகம். அவள் ஏன் அங்கு சென்றாள்? அவளுக்கு அங்கு என்ன வேலை? அவள் என்ன உடை அணிந்திருந்தாள் என இந்த நிலை மாற வேண்டும். தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டாலே தவறுகள் குறையும். சமூக விழிப்புணர்வுக்காக இந்த குறும்படம். செய்திகள் வாசிப்பது விமலி. தலைப்புச் செய்தி: நேற்று மோனிஷா என்ற 12 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். குற்ற செயலில் ஈடுபட்ட நபர்களை தொடர் விசாரணை மூலம் இன்று போலீசார் கைது செய்துள்ளனர். பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் பலர் உடனடியாக அவர்களுக்கு மரண தண்டனை வழங்குமாறு போராட்டம் நடத்தி வருகின்றனர்.